Amazon and Flipkart பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஆஃபர்ஸ் குடுத்துட்டு இருந்தாலும், YouTubeல போட்டி போட்டு பை ஹெத்கேன்ற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷனுக்கு ப்ரொமோஷன் பண்றத பார்க்க முடியுது. அண்ட் அந்த ப்ரொமோஷன் ஒண்ணும் நான் தப்பு சொல்லல. பிகாஸ் தட் எக்ஸ்டென்ஷன் ரியலி ஹெல்ப்ஸ் இன் சேவிங் மனி. நல்ல நல்ல டீல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு இருந்தாலும், யார் ஆக்சுவலி அந்த ப்ரொமோஷனுக்கான காசை குடுக்குறா? கம்ப்ளீட்டா ஃப்ரீனா எப்படி பை ஹெத்கே மணி மேக் பண்ணுது? பை ஹெத்கேயோட பிசினஸ் மாடல் என்ன? ரெவென்யூ மாடல் என்ன? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக மிஸ்டர் கேக்கு நடந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த சேனலில் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். A2D சேனல்லையுமே அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆர் காப்பிரைட் கிளைம்ஸ், இட் இஸ் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இன்ஃபேக்ட் இந்த சேனல்லையே நான் மிஸ்டர் கேகே அண்ட் A2D பற்றியுமே ஒரு கிரிட்டிசிசம் வீடியோ போட்டிருப்பேன். அதுவுமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பொறுத்து தான். ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், பீட் எனிவேர், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஆர் ஏதோ ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்ற உங்களோட ஒப்பீனியன், கிரிட்டிசிசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியான்றது இப்போ இருக்க டேயில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சில பேர் அந்த காப்பிரைட் டூலை தப்பாக யூஸ் பண்ணி மிஸ்டர் கேகே மாதிரியான பர்சனுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அவங்க வாயை அடைக்க ட்ரை பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ரைட் திங். அதை பற்றி A2Dமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தோ ஐ ஹாவ் சம் இஷ்யூஸ் வித் தேர் கண்டென்ட்ஸ். இந்த ஒரு இஷ்யூவில் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 2 வீடியோஸோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கும். டூ வாட்ச் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூ அண்ட் தென் கிவ் யுவர் சப்போர்ட். பை ஹெத்கேன்ற குரோம் எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே வருது அப்படின்னா, இட் இஸ் த அல்டிமேட் டூல் டு ஐடென்டிஃபை டீல்ஸ். பிக் பில்லியன் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், உங்களுக்கு அது ஒரிஜினல் டீலா இல்லை ஃபேக்காக ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி என்ன, இன்ஃபேக்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க வேரியஸ் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லன்றது முதற்கொண்டு ஒரு அல்டிமேட் ஆல் இன் ஒன் டூலாக தான் அந்த பர்டிகுலர் குரோம் எக்ஸ்டென்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போத் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஓனருமே சரி ஆர் அதை ப்ரொஜெக்ட் பண்ண யூடியூபர்ஸுமே சரி. A2Dமே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்திருக்கும். பேசிக்காக ஸ்பான்சர்ட் வீடியோ தான். அண்ட் பையிங் ஃபேக்ஸ்லையுமே சையத் அண்ணா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு பை ஹெத்கேவோட ப்ராடக்ட் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராக டெமோவோடவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க 2 வீடியோலையுமே. இந்த வீடியோவில் அவங்க 2 பேரும் கவர் பண்ணாத ஒரு சில ஏரியாஸை தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் டெல்லிங் டோன்ட் யூஸ் பை ஹெத்கே. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இன்டர்நெட்டில் ஒரு கோல்டன் ரூல் இருக்குது. என்னென்னா, இஃப் எ ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் த ப்ராடக்ட். பை ஹெத்கேக்கும் அது ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஆஃப்டர் ஆல் அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இட்ஸ் நாட் அ சேரிட்டி. பை ஹெத்கே மாதிரி எத்தனையோ குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்க டீல்ஸை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கறதுன்றது. இந்த எல்லாத்தோட ஒட்டுமொத்த பிஸ்னஸ் மாடல் என்னென்னா அஃபிலியேட் கமிஷன். அதாவது நீங்கள் அந்த ப்ராடக்ட் மூலமாக, அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக ஒரு டீலில் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ரீட்டைலர் வில் கிவ் தெம் அ கட். இன் அதர் வேர்ட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன் அ யூனிஃபைடு பிளேஸ்னு சொல்லலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஆடு, ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் மூலமாகவும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு ஒரு பெட்டர் கட் வந்துட்டு தான் இருக்கும். எப்படின்னா, அந்த பை ஹெத்கே எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லெட்ஸ் ஓப்பன் த எக்ஸ்டென்ஷன் அண்ட் அதுலேயுமே பை ஹெத்கே ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில பிளேசஸை பார்க்க முடியும். பை ஹெத்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் அதை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ். எல்லாத்துலேயுமே அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். பீட் ஸ்மார்ட் ஃபோன், பீட் எனி ப்ராடக்ட் கேட்டகரி, ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரேஞ்ச் எல்லா செக்மெண்ட்லையுமே கொடுத்துருப்பாங்க. இதை தான் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஆட் ரெவன்யூ கீழே தான் வரும். பொருள் வாங்குறதுனால நீங்கள் மட்டும்தான் கஸ்டமர்னு கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ரீட்டைலருமே கன்சியூமராக இருப்பாங்க. தே பேசிக்லி பே டு ஷோகேஸ் தேர் ப்ராடக்ட்ஸ். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேசஸில் என்ன நடக்குதோ டு சம் எக்ஸ்டென்ட் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் இங்கே நடக்கிறதே நம்மளால் கவனிக்க முடியும். A2D நந்தாவாக இருக்கட்டும், பையிங் ஃபேக்ட் சையத் ப்ரோவாக இருக்கட்டும், 2 பேருமே இதை ஆடுன்னு சொல்லி தான் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்பான்சர்ட் வீடியோ அண்ட் பெய்டு ப்ரொமோஷன். வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இனிஷியலாகவே இருக்கும். அதை தாண்டி அவங்க அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறது ஏன் அப்படின்னா, இட் ஜென்யூன்லி கிவ்ஸ் அவுட் அ வேல்யூ. நீங்கள் ஒரு யூஸராக நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, பெரிய ஜெயின்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய ஜெயின்ட்டை என்னென்னமோ ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு பொருளை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. அதிலிருந்து இந்த பை ஹெத்கே மாதிரி எக்ஸ்டென்ஷன் உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு ஒரு பெட்டர் பிக்சர் கொடுக்குன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், எஸ்பெஷலி பாப்புலரான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதும் உண்டு. ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கான இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அண்ட் அதுக்கு அவங்க சூஸ் பண்ண பாத்துமே கரெக்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆன் அ ரைட் டைம். இவ்வளோ விஷயம் இருந்தாலும் வியூவர்ஸ் ஆன நீங்கள் அந்த
பர்டிகுலர் ப்ராடக்ட்டுமே எதை சுற்றி இருக்குது, எதை கன்சியூம் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் கொடுக்குதுன்றதை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் போனது பைஹெத்கேயோட ப்ரைவசி பாலிசி பேஜுக்கு தான். அண்ட் தேவர் மோஸ்ட்லி கிளியர் அண்ட் ஒரு சில இடத்துல சில கிரே ஏரியாஸ் இருந்தது, அதையும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஏன் எனக்கு இந்த பைஹெத்கே ஆர் எனி அதர் இந்த டீல்ஸ் கொடுக்குற வெப்சைட்ஸ் மேலே அந்தளவுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்தது வெஸ்ட்டில், விச் இஸ் அபவுட் ஹனி எக்ஸ்டென்ஷன். லைனஸ் டெக் டிப்பாக இருக்கட்டும், இல்லை மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் இருக்கட்டும், மிஸ்டர் பீஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த ஹனின்ற எக்ஸ்டென்ஷனை ப்ரொமோட் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும், ஹனி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க த்ரூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியலனா அதை பற்றி தனியாக படிச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன்னா, அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வாங்குனீங்கன்னா ஐ வில் கெட் அ கமிஷன். லெட்ஸ் சே நீங்கள் 1000 rupeesக்கு வாங்குற ஒரு ப்ராடக்ட்டில் எனக்கு ஒரு 5% கமிஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பர்டிகுலர் லிங்க்கில் நீங்கள் வாங்க போகிற இடத்துல ஹனின்ற எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுன்னா, நான் உங்களுக்கு பெட்டர் டீல்ஸ் தரேன், கூப்பன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ப்ராம்ப்ட் கேட்கும். நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா, என்னோட அஃபிலியேட் ஐடியை கட் பண்ணி தூக்கிட்டு ஹனியோட அஃபிலியேட் ஐடியை உள்ளே வச்சு இட் வில் கம்ப்ளீட் த டீல். சம்டைம்ஸ் கூப்பன்ஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் கூப்பன் இல்லைன்னு கூட சொல்லும். அப்போது ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும் அண்ட் ஹனி வில் ஏர்ன். பட் ஆக்சுவலாக அங்கே அஃபிலியேட் பண்ணது நான் தான், எனக்கான ப்ராடக்ட் கட் அங்கே போயிடும். இதை கண்டுபிடிக்கவே அவங்க ரொம்ப நாள் ஆச்சு. மெகாலாக்னு ஒரு யூடியூபர் தான் வந்து இதை ஒரு டீட்டெயில்டு கேஸ் ஸ்டடியாக எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி அண்ட் தென் அதர் கிரியேட்டர்ஸ் வேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் இட். என்னதான் பைஹெத்கே அவங்களோட பேஜில் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஹனி மாதிரி இல்லைன்றதை சொல்லாமல் சொல்லியிருந்தாலும், we have to be careful, especially the promoters, அதாவது creators who are promoting this product, they should be extra careful. ஏன்னா at the end அவங்களுக்கு தான் இங்கே லாஸ் பெருசு rather than the customers. அட் த சேம் டைம் கஸ்டமர்ஸுக்கு சுத்தமாக லாஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொன்று ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. அதுதான் டேட்டா. இந்த டேட்டா ப்ரைவசி பற்றி A2D வீடியோவில் பெருசாக சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை. பட் பையிங் ஃபேக்ஸில் சையத் ப்ரோ லாஸ்ட்டில் ஒரு ஃபூட்டர் நோட் மாதிரி அதை ஹைலைட் பண்ணியிருந்தார். லைக் நான் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்றதை பார்க்கணுன்னா, அஃப்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் ஆப்புக்கு நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாகணும். இங்கே 2 டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் போகும். ஒன்று பர்சனல் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று என்னோட பையிங் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பர்சனல் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட நேம், ஏஜ், என்னோட இமெயில், கான்டாக்ட், அட்ரஸ், பின்கோட், இதெல்லாம் வந்து என்னோட பிஐஏன்னு வச்சுக்கலாம். வேறஸ் என்னோட ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் என்ன மாதிரி ஸ்பெண்டிங் பண்ணுவாங்கன்றதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா தேவைப்படும்ல, அதுதான் என்னோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். நான் இப்போ ஸ்விக்கி யூஸ் பண்ணுறேன், சொமேட்டோ யூஸ் பண்ணுறேன், இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஸில் நான் என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்றதை ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறதுக்கு தே வில் பி யூஸிங் ட்ரைனிங் கூட சொல்லலாம். எப்படி ஏஐ மாடல்ஸ்லாம் ட்ரெயின் ஆகுதோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரீட்டைலர்ஸ்லாம் ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு தே நீட் சம் ட்ரைனிங் மாடல்ஸ். அதுக்கு இன்ஃபேக்ட் ஐ எம் கிவிங் மை டேட்டா ஃபார் ஃப்ரீ அப்படி தான் சொல்கிறேன். இந்த டேட்டா லீக்குன்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், கூகுள் எடுக்காத டேட்டாவையே இவங்களாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கூகுள் ஸ்டீல்ஸ் த டேட்டா அண்ட் அதுக்குமே நம்ம வந்து டீகூகுள் பண்ணி ஒரு எபிசோடும் போட்டிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதுவுமே பண்ணலாம். நிறைய பேர் இங்கே டேட்டா லீக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்காக தான் விட்டு கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் திங்ஸ் டு பி இன் அ சிம்பிளர் ஃபார்ம். அந்த மைண்ட் செட்டு கூட தப்பு சொல்ல முடியாது. சில பேருக்கு அவங்களோட டேட்டா லீக் ஆகிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டேட்டா லீக் நடக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்கள் இஷ்டம் தான். பர்சனலி நான் நிறைய விஷயத்தில் டீகூகுள் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செக்யூர்டாக ஃபாலோ பண்ணி என் சைட்லேருந்து ப்ராப்பராக டேட்டா வந்து செக்யூர்டாக போகிற மாதிரி தான் நான் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கேன். அப்படி இருந்தும் என்னோடய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், அதாவது என்னோடய பேமெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். இதை கொஞ்சம் எப்படி தான் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தானா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி டிரான்சாக்ஷனல் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிறது பேங்க்கில் இருந்து தான். அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலாக. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த சைடில் இருக்காங்க, இல்லை பேங்கிங் சைட்லையுமே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை வந்து நீங்கள் என்கொயர் பண்ணி பாருங்கள். என்கொயர் இந்த சென்ஸ் ஜஸ்ட் கேஷுவல் டாக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்களே அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய டேட்டா சோர்ஸஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், லைக் கான்டாக்ட் நம்பர், இவங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி. அதில் அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க, அதாவது டேட்டா ப்ரோக்கர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. அன்அஃபிஷியலாக ஒரு சைட்லேருந்து ஒரு டேட்டா செட் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கு, உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா தே ஆர் பையிங் ஃபார் thousands and இன்ஃபேக்ட் lakhs of rupees. ஸோ அவ்வளோ ஒர்த்தான டேட்டா ஆல்ரெடி ஒரு சைட்லேருந்து லீக் ஆகிட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ தான் இறுக்கி பிடிச்சாலும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டு நம்மளை நோக்கி டார்கெட்டட் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஸ்கேம் நடக்கிறதுக்கு இவ்வளோ இடத்துல நம்மளோட டேட்டா போகுது.
அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கும் நம்மளோட டேட்டாவை கொடுத்துட்டே இருக்கணுமான்ற கொஷனை உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், யூ கேன் வெரி வெல் யூஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் எனி திங், ஆர் எல்ஸ் ஜஸ்ட் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அண்ட் இந்த டேட்டா லேக்கை சுற்றி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த செஷன் ஹைஜாக்குன்ற விஷயத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய டெக் சேனல்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. லைனஸ் டெக் டிப்பும் ஒரு தடவை அஃபெக்ட் ஆகிருக்காங்க, A2Dயுமே ஒரு வாட்டி செஷன் ஹைஜாக்கில் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பற்றியுமே அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த செஷன் ஹைஜாக் நடக்கும் போது ஏன் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் இட் கெட்ஸ் பெனிட்ரேட்டட் உங்களோட ப்ரௌசரை டார்கெட் பண்ணும். ப்ரௌசரில் யூ ஆல்ரெடி ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா. அப்படி இருக்கும் போது அந்த செஷனை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்டோன்ற மாதிரி. உங்கள் சேனலை ஹேக் பண்ணணும், ஒரு உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணலாம், இல்லை உங்களோட டேட்டா ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டீல் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌசரில் இருக்கிறதுலே வீக் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். அதனால தான் ஈவன் கூகுள் கூட நிறைய செக்யூரிட்டி அதை சுற்றி பண்ணிகிட்டே இருந்தது. V3 மேனிஃபெஸ்ட் V3ல தான் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ சொல்லும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் போயிட்டே இருக்கும். நான் ரொம்ப ஹை லெவலில் தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த நிட்டிகிரிட்டி டீட்டெயில்ஸ். இது நிறைய காமன் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணுன்றது தான் என்னோட கோலாக இருக்குது. அப்படி இருக்கும் போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு எக்ஸ்டென்ஷனில் லாக்இன் பண்ணி வச்சு அந்த டேட்டாவை லிட்ரலாக ஸ்டீல் இஃப் யூ வாண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த ஒரு புது சர்வீஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி உங்களோட டேட்டா கொடுக்குற ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, செக் இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு டெலீட் யோர் டேட்டா. அதாவது இஃப் யூ நீட், உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணாம், என்னோட பர்சனல் டேட்டா இதில் இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலீட் பண்ண முடியணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீசஸ் கொடுக்கணும். இட்ஸ் நாட் சம்திங் லைக் நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்றது கிடையாது. கூகுள்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெலீட் ஆல் ஆஃப் யுவர் ட்ரேசஸ், எவ்ரி திங். ஈவன் ஃபேஸ்புக், அதாவது மெட்டாலையுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேஃபான ஆப்ஷன் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அண்ட் ப்ரைவசி பாலிசியை படிச்சுட்டு என்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம எப்போவுமே ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் எனி திங் யூசர் பேஸை கவனிச்சோன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் அவேர்னஸ் இல்லாமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சைடில் இருப்பாங்க. இன்னொரு சைடில் ரொம்ப அவேர்னஸ் ஆகி, அதாவது ரொம்ப பேரனாய்ட் மாதிரி கூட சொல்லலாம், they won't be using that. என்ன கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். நடுவில் இருக்கிற பெல் கர்வ் இருக்குல்ல, அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் will be there. அதில் சில பேருக்கு ரிஸ்க் தெரிஞ்சிருக்கும், இருந்தும் they'll be ready to go. சில பேருக்கு ரிஸ்க் தெரிஞ்சிருக்காது, மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ணால் என்னன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் உள்ளே இருப்பாங்க. அந்த ஏரியா ஈஸி டு அட்டாக். அண்ட் அந்த இடத்துல அட்டாக் நடக்கும்போது அட்டாக் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே பெனிஃபிட்டாக தான் முடியுது, பிகாஸ் தே கெட் ஃப்ரீ டேட்டா. இன்னைய டேட்டில் டேட்டா இஸ் த நியூ ஆயில், அதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டேட்டாவை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி கிவிங் லைக் ஃப்ரீ மணி டு தெம். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ண பாருங்கள், வேறு யாரும் அதை சுற்றி மானிட்டைஸ் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிட் அன்பிரெடிக்டபிள். முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருங்க. அதெல்லாம் பற்றியுமே நான் இன்னொன்று வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச ட்ரை பண்ணுறேன். வித் திஸ் ஏஐ பூம், எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் சேஃபாக எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கும் நான் ஒரு கைட்லைன் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமாக இந்த சேனலில் வரும். இப்போ இந்த வீடியோ மூலம் சொல்ல வந்தது, பைஹெத்கேன்ற எக்ஸ்டென்ஷனை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதில் இருக்க ரிஸ்கையும் கொஞ்சம் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் தான், பட் யூடியூபர்ஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ண காசு கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் போகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ரெவென்யூ இருக்குது. பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் த மணி அண்ட் இன் டர்ன் தே ஆர் கோயிங் டு கெட் இட் பேக். அப்படின்னா ROI எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், அந்த ROI வரத்துக்கு என்ன மாதிரியான டேட்டா யூஸ் ஆகுது, அது யாரோட டேட்டான்றதை கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் யூஸ் இட் ஆன் சென்சிட்டிவ் சைட்ஸ். உங்களோட பர்சனல் டேட்டா லீக் ஆனதுன்னா கொஞ்சம் மோசம் ஆர் இதெல்லாம் லீக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இன் சச் வெப்சைட்ஸ். பர்டிகுலர் வெப்சைட்டுக்குமே உங்களால் ஒரு எக்ஸ்டென்ஷனை பிளாக் பண்ண முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது ஒரு பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இது ஃப்ரீ தான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின். எஸ்பெஷலி இந்த ஹனி ஸ்கேம்லாம் பார்த்துக்கோங்க, யார் அதுலேருந்து பெனிஃபிட் ஆகிறான்றதை பார்த்துக்கோங்க. கிரியேட்டரா இல்லை அந்த கம்பெனியா ஆர் நீங்களான்றதை அந்த ஸ்கேல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே யூ வில் பி ஏபிள் டு டேக் அ பெட்டர் டெசிஷன், ஐ கெஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த ஷாப்பிங் சீசனில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லோரும் இந்த பைஹெத்கே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் அதோட பிஸ்னஸ் மாடல் எப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.